வேலை வந்தபோது அவருடனே கூட 12 அப்போஸ்தலரும் வந்திருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுவதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாக இருந்தேன். தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சை ரசத்தை பானம் பண்ணுகிறது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய ரசமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமான நாளாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்றார். அன்பின் பரலோக தேவனை சோதரிக்கிற ஆண்டவரே, உங்களுமா இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீர் ஆண்டவரே. இந்த பந்தியின் வேலைக்காய் இந்த சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. ஒரு விசை கூட கர்த்தாவே எங்களை நாங்களே கர்த்தாவே சோதித்து அறிந்து நிதானித்து கர்த்தாவே இந்த பந்திகளை பங்கேற்கும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உச்சம் தலை முதல் உள்ள கால் வரை எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை எங்கள் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த கல்வாரி இரத்தத்தினால் எங்களை ஒரு விசை கூட எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துவீராக. உங்களுடைய வார்த்தையினால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா உம்முடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சங்கீதக்காரன் சொல்வது போல கர்த்தாவே, வேதனை உண்டாக்கும் வழி எங்களிடத்தில் உண்டோ என்று சொல்லி ஆராய்ந்து எங்களை நித்திய வழிகளை எங்களை நடத்தும் ஆண்டவரே. நித்திய பாதைகளை நடத்தும்படியாக ஆண்டவரே எங்களை ஒரு விசை கூட கர்த்தாவே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஐயா.
இந்த பந்திகளை ஆண்டவரை ஆசரிக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரை கர்த்தருடைய கர்த்தாவே ஆண்டவரே பந்தி இன்னது என்பதை அறிந்து புரிந்து கர்த்தாவே ஆண்டவரே தேவ சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரை எங்கள் முன்பதாக வைத்திருக்கிறதான கர்த்தாவே அப்பத்திற்காக ரசத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. நீர் பட்ட பாடுகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரை. நீர் எங்களுக்காக கர்த்தாவே அடிக்கப்பட்டிருக்கிறீர் ஆண்டவரை. நீர் எங்களுக்காக தம்முடைய இரத்தத்தை சிந்திருக்கிறீர் ஆண்டவரை. அப்பாவை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரை. நீர் வரும் அளவும் நாங்கள் இதை நினைவு கூர்ந்து கர்த்தாவே மனதிலே வைத்து கர்த்தாவே ஆண்டவரே உம்மை சோத்தரிக்கிற பந்திக்கு முன்பதாக எங்கள் கரங்களை நீட்டுவதற்கு முன்பதாக ஆண்டவரே நாங்கள் தகுதி உள்ளவர்களாக என்று சொல்லி நாங்கள் எண்ணம் கர்த்தாவே சிந்தித்து கர்த்தாவே நாங்கள் இதை ஆண்டவரை ஆசீர்வதிக்கத்தக்கதாக கர்த்தர்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரை. ஹல்லேலூயா. மாத்திரமாய் மற்றவர்கள் இது நிமித்தமாய் அநேக கர்த்தாவே வியாதி அடைந்திருக்கிறார்கள், மரணம் அடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவரை நாங்கள் வாசிக்கிறோமே ஆண்டவரை. அத்தகைய நிலை ஆண்டவரை எங்கள் ஒவ்வொருவருக்கும் வராதபடிக்கு ஆண்டவரே எங்களை பரிசோதித்து எங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றும்படியாக எங்களை தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். மீதியான நேரத்தை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த பந்தியை பொறுப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
நல்ல ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தபடினாலே அவருடைய தயவு இறக்கத்துக்காக அந்த காலத்தில் இருளில் இருந்த நம்மை ஆச்சரியமான ஒரு இடத்துக்கு வரவழைத்த அந்த தேவனுக்காக நான் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை இழந்து போனவைகளை தேட ஒரு ரட்சிக்கவே மனுஷகுமார் இந்த பூமியிலே வந்தார். இந்த திருவிழலை ஆண்டவரே மரணத்தை நினைவு கூறும்படியாய் நாங்கள் கர்த்தர் எங்களை அழைத்தீரே தகப்பனே மத்த நன்றி அப்பா. அந்த திருவிழலை உட்கார்ந்த ஒவ்வொரு பிள்ளைகளோட குடும்பங்களையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. இந்த சமூக பிள்ளைகளோடு தாங்கி நடந்துட்டு போகிற இடமெல்லாம் கூட இருங்கப்பா. உங்க கிருபை உங்க தயவு உங்க இறக்கலாம் இதுவரைக்கும் நாங்கள் ஜீவனோடு நடமாடிட்டு இருக்கிறோம் ஆண்டவர். எங்க பலன் இல்லை எங்க ஞானம் இல்லை எங்களோட எந்த ஒரு காரியம் இல்லப்பா. எல்லாம் உங்க தயவு இறக்கம் எல்லாம் சொல்லுவோம் ஆண்டவரே. கல்வாரி சிலுவரை எங்களை நினைச்சபடினாலதான் ராஜா நீ எல்லாத்தையும் சகித்து கொண்டீங்க ஆண்டவரே. அப்பா என் பிள்ளை ஆலயத்துக்கு வரணுமே என்னை ஏற்றுக்கொள்ளணுமே என்று சொல்லி எல்லாத்தையும் எங்களுக்காக நீ செய்து முடித்த தெய்வம். கல்வாரி சிலுவரை எங்களுக்காக சகலத்தையும் செய்து முடித்த தெய்வம். உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தொடர்ந்து இந்த பூமியில எங்களை கரைபிடாதபடி வழி நடத்துங்க. கேட்டு இன்றைக்கு சத்தியத்தின் படிக்க ராஜா இப்படிப்பட்ட பயங்கரங்கள் வரப்போகிறபடினாலே தகப்பனே ஆண்டவரே மனவாட்டியை போல ஆயத்தமாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுவீராக ஆண்டவரே. பிள்ளைகள் புறப்பட்டு செல்ல சமூகம் கூட வரட்டும் ஐயா தகப்பனே. அவளை தாங்கி வழி நடத்துங்க. ஒவ்வொரு மாதம் 2 முறையும் ஆண்டவர் இந்த திருவிருந்தை ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிற மூப்பரையாக்காக நாங்கள் நன்றி செலுத்தோட குடும்பத்துக்காக நன்றி சொல்லி எல்லாரும் சேர்ந்து நம்ம நன்றி செலுத்தி ஆண்டவருக்கு ஜெபிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது ஒரு பொருத்தனை போல நான் சொன்ன நாட்களுக்கு ஒரு நாள் தவறாதபடிக்கு செய்து கொண்டு வருகிற தகப்படைய குடும்பத்தை ஆசிர்வதிப்படி நம்ம எல்லாம் ஜெபிப்போம். பரலோக தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய மகனை கொண்டு இந்த காரியங்கள் இந்த ஆலயத்துக்கு நீங்க பொறுக்கிறபடி நான் நன்றி ஆண்டவரே. அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் ஒவ்வொரு 2 வாரங்களையும் கொண்டு வருகிற குடும்பத்தை கர்த்தர் நீங்க கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த மதிய வேளையில உடைய சமூகத்திலே நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய கிரியைகள் அந்த குடும்பத்துல வெளியரங்கமாய் மாறட்டும். ஆமென்றும் ஆமென் என்றும் நீ செய்கிற தெய்வம். ஆமாப்பா நாங்க இந்த கிரியைகளுக்கு ஏற்ற பலனை அவருடைய குடும்பங்களை கொடுத்து கர்த்தர் சாட்சியா நிறுத்துவீராகப்பா. உம்மை துதிக்கிறோம். வந்திருக்க ஒரு ஊழியக்காரை ஆசீர்வதிங்க. மாலை நேரத்தில் நடக்க போகிற இந்த அமாவாசை ஜெபத்தை நீங்க ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஆராதனை ஆண்டவரே பாடல்கள் பாடும் பொழுது தேவ சமூகம் வெளிப்படட்ட வார்த்தையின் பகுதி எல்லாவற்றையும் மகிமையாய் கர்த்தர் வழி நடத்துவீராக ஆண்டவரே. கர்த்தர் தொடர்ந்து நடத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இதுவரை அவருடைய பிரசனத்தை அனுப்பி நம்ம வழிநடத்துற தேவனுக்கு கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆராதனை நம்ம விடுதலையாக்கிற தேவனை கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். திருவிருந்துக்கு நம்மை கொண்டு வந்த தேவனை கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வார்த்தையினாலே நம்மை நடத்தின தேவனை கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இதுவரைக்கும் நல்ல சுகமான ஜீவன் ஆரோக்கியத்தோடு இந்த உலகத்திலே கொண்டு வந்தபடினாலே அவருக்கு நன்றி செலுத்தி கரங்களை தட்டி ஸ்தோத்திரிப்போம். உலகமெங்கும் நடைபெறுகிற ஒவ்வொரு பரிசுத்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிப்படினால் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளை ஆலயத்துக்கு கொண்டு வந்தாரே அதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே. கடைசி நாட்கள் எல்லா சபைகளும் ஒரே சபையாய் மாறுமே. அப்பா தகப்பனே தொடர்ந்து உங்களுடைய வழி நடத்துதல் எங்களுக்குள்ளே எல்லா பெரிய கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். கரங்களை உயர்த்தி பிதாவாகிய தேவனே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் பொருளுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அசைத சகல உபகாரங்களில் பரவாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கிய சகோதரர் நம் அனைவரும் தேவனுடைய வருகை மட்டும் வீட்டு வென்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உலகத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மாலை நேரத்திலே 5:30 மணியிலிருந்து சரியாக முடிக்கப்படும். 7:30 மணிக்குள்ள நமக்கு அமாவாசை ஜெபம் முடிஞ்சிடும். அதனால சாயந்தரம் வந்து நீங்க கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். ஆமென்.